அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிகச்சிறந்த படைப்பை அலச போறோம். இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, நம்ம மனித உணர்வுகளின் ஆழத்தை தொட்டு உழுக்கும் ஒரு பயணம். அதுதான் கோடை மழை அப்படிங்கிற இந்த அற்புதமான தமிழ் சிறுகதை. ஒரு சின்ன கதை நம்ம மனசாட்சியை எப்படி தட்டி எழுப்போம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க இந்த உணர்ச்சிகரமான பயணத்தை தொடங்கலாம். சரி, நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஆதரவற்ற குழந்தைகளை தத்தெடுத்து பராமரிப்பவர்களே உண்மையான பெற்றோராவர். எவ்வளவு ஆழமான, அதே சமயம் கனமான வார்த்தைகள் இல்லையா? இந்த கதை எந்த அளவுக்கு எமோஷனலா இருக்க போகுது, நம்ம மனசுக்குள்ள என்னென்ன கேள்விகளை எழுப்ப போகுது அப்படிங்கறத இந்த ஒரு வரியே நமக்கு தெளிவா சொல்லிடுது. முதல்ல இந்த கோடை மழை அப்படிங்கிற தலைப்புக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த ஆழமான உருவகத்தை நாம புரிஞ்சுக்கணும். கோடை மழை அப்படின்னா உண்மையில் என்ன? கத்திரி வெயில் கொளுத்துற ஒரு வறண்ட கோடை காலத்துல யாருமே எதிர்பாராதப்போ திடீர்னு பெய்து பூமிய குளிர வைக்கும் பாத்தீங்களா? அதுதான். ஆனா இங்க இத ஒரு உருவகமா பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு தவிக்கிற ஒரு கொடிய சூழ்நிலையில யாருமே எதிர்பாராத விதமா ஒருத்தர்கிட்ட இருந்து கிடைக்கிற தூய்மையான உயிரை காப்பாத்துற கருணை செயல்தான் இந்த கோடை மழை. கதையோட தொடக்கமே ஒரு மருத்துவமனையோட புழுக்கமான பதற்றமான சூழலை நம்ம கண்முன் அப்படியே தத்ரூபமா கொண்டு வந்து நிறுத்துது. அந்த ஒரு இருண்ட கவலையான சூழல்ல தான் நம்ம முக்கிய கதாபாத்திரங்கள் ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல ஆதரவற்ற ஒரு குழந்தைய காப்பாத்த ஆறுமுகம் சந்திக்கிற அந்த அவல போராட்டத்தை அடுத்து பார்க்கலாம். அங்க நடக்கிற அந்த பதற்றமான சூழ்நிலைய கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு பக்கம் கொதிக்கும் காய்ச்சல்ல தகிச்சு அழுது துடிக்கும் ஒரு பச்சிளங்குழந்தை. இன்னொரு பக்கம் எங்கு பார்த்தாலும் கூட்டம் நிறைந்த மருத்துவமனையில அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாம எந்த உதவியுமின்றி காத்திருக்கும் ஒரு அசகாய நிலை. அது மட்டும் இல்லாம அந்த முதியவர் தன்னுடைய தள்ளாடும் முதுமையோடும் கடுமையான உடல் சோர்வோடும் நடத்துற தனி போராட்டம் நினைச்சாலே பதறுதில்ல. இங்கேதான் நெஞ்ச உலுக்கும் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருக்கு. கவனிச்சிங்களா? ஒரு புறம் இந்த குழந்தைய பெற்றெடுத்து சொந்த பெற்றோர், தந்தை நஞ்சு குடிச்சு இறந்துட்டார், தான் இந்த குழந்தைய நடுத்தெருவுல தவிக்க வெட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா மறுபுறம் எந்த ரத்த சம்பந்தமும் இல்லாத வயசான ரொம்பவே சோர்வடைஞ்ச ஒரு முதியவர் ஆறுமுகம் அந்த ஆதரவற்ற குழந்தைய தன் உசிரை விட மேலகா பார்த்து போராடுறார். இதுதாங்க வாழ்க்கையோட விசித்திரம். இந்த தாங்க முடியாத நிலைமையில ஆறுமுகத்தோட மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழும்புறது ரொம்ப சகஜம்தானே. இந்த சுமைய கடவுள் ஏன் எனக்கு கொடுத்தார்? தனக்கு வயசாயிடுச்சு, உடம்புல தெம்பில்ல, இந்த நேரத்துல ஒரு பிஞ்சு குழந்தைய எப்படி பாதுகாப்பேன் அப்படிங்கிற அவரோட தவிப்பு இது. தன் சொந்த குடும்பத்தை இழந்த வலியும் இப்ப இருக்கிற இயலாமையும் அவர் ஆழ்ந்து விரக்திக்கு தள்ளுது. ஆனா இருட்டுக்கு அப்புறம் வெளிச்சம் வரும் தானே. இங்கதான் மனிதநேயத்தோட வெற்றி ஆரம்பமாகுது. அந்த கருணை மழை பொழிய தொடங்குது. இதுதாங்க கதையோட மிக முக்கியமான திருப்புமுனை. ஒரு வழியா மருத்துவரை சந்திக்கிறாங்க. மருத்துவர் கொடுக்கற அந்த ஆறுதலான நம்பிக்கையும் அங்க இருக்கிற செவிலியரோட கனிவான வார்த்தைகள் தான் அந்த வறண்ட வாழ்க்கையில விழும் முதல் கோடை மழை துளிகள். அந்த அன்பான வார்த்தைகள் ஆறுமுகத்தோட சுமைய பாதியா குறைச்சிடுது. இவங்களோட அன்ப பார்த்த உடனே ஆறுமுகத்தோட உள்மனம் விழுத்துக்குது. அப்போ அவர் எடுக்கிற அந்த உறுதியான முடிவிற்கு பாருங்க. அன்பு காட்ட வயசு ஒரு தடையா? நான் இந்த குழந்தைய அனாதையா விடமாட்டேன். மனித நேயம் அப்படிங்கிறது நம்ம உடம்போட தளர்ச்சியை தாண்டி எவ்வளவு வலிமையானதுன்னு இந்த ஒரு வரி உலகத்துக்கே சத்தமா சொல்லுது. கதையோட முடிவு ரொம்பவே நெகிழ்ச்சியானது. இந்த இடத்துல பாபு அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து குழந்தைக்கும் ஆறுமுகத்துக்கும் அடைக்கலம் தர முன்வராரு. அது வரைக்கும் எந்த பிடிப்பும் இல்லாம தனிமையில இருந்த ஆறுமுகத்துக்கு வாழ ஒரு புதிய நோக்கமே கிடைச்சிடுது. அடைக்கலம் கிடைச்ச அந்த நிமிஷம் ஆறுமுகத்தோட கண்கள்ல வழியும் அந்த ஆனந்த கண்ணீர் தான் இந்த கதையோட உண்மையான கோடை மழை. இப்படி நம்ம மனசு ஆழமா தொட்ட இந்த படைப்புக்கு சொந்தக்காரர் யாருன்னு இப்ப பார்க்கலாம். இது ஏதோ கடந்து போற ஒரு கற்பனை கதை இல்லங்க. நம்ம பாடத்திட்டத்துல வைக்கிற அளவுக்கு தகுதி வாய்ந்த ஒரு மிகச்சிறந்த இலக்கிய படைப்பு. இதை எழுதினவரோட பெருமைமிக்க பின்னணி நமக்கு அது புரிய வைக்குது. ஆசிரியர் சாந்தா தத் அவங்க காஞ்சிபுரத்தை சேர்ந்தவங்க. இப்போ ஹைதராபாத்ல வசிக்கிறாங்க. நாம இப்போ பார்த்த இந்த கோடை மழை சிறுகதைக்காக அவங்க இலக்கிய சிந்தனை அப்படிங்கிற உயரிய விருதியே வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திசையெட்டும் இதழோட ஆசிரியர் குழுவிலையும் இருக்காங்க. மனித நேயத்தையும் உறவுகளோட ஆழத்தையும் எவ்வளோ சிறப்பா பதிவு செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா? அதுக்கு இந்த ஒரு கதையே மிகப்பெரிய சான்று.
சரி, நாம இந்த அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்விய கேட்டு இதை நான் நிறைவு செய்ய விரும்புறேன். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பொது இடத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு உண்மையான மனிதநேய செயல நீங்க கடைசியா எப்ப பாத்தீங்க? இந்த கேள்விக்கான விடைய உங்களுக்குள்ளேயே தேடி பாருங்க. சுற்றி உள்ள மனிதநேயத்தை நாம உணர்வோம், கோடை மழையா நாமும் மற்றவர்களுக்கு கருணையே காட்டுவோம். கண்டிப்பா யோசிங்க.